சுந்தர் சியின் அதிர்ச்சி முடிவால் திரையுலகமே மிரட்சி சோகத்தில் மூழ்கிய ரஜினி கமல். ரஜினி படத்தில் இருந்து சுந்தர் சி வெளியேற இதுதான் காரணமா? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. தமிழ் சினிமாவின் பெரும் சாம்ராஜ்யங்களான கமல் மற்றும் ரஜினி இணையும் தலைவர் 173 திரைப்படம் குறித்த அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க ரஜினி ஹீரோவாக நடிக்கிறார். இந்த படத்தை இயக்குனர் சுந்தர் சி இயக்க இருந்தார். சில நாட்களுக்கு முன் செய்தி வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்ற நிலையில் சுந்தர் சி ஒரு அதிர்ச்சிகர அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். அதில் எதிர்பாராத சூழ்நிலை காரணமாக ரஜினி கமலுடன் இணையும் வாய்ப்பு என்னை விட்டு செல்கிறது. இந்த பெருமை மிகுந்த படத்தில் இருந்து விலகுகிறேன். இது ஒரு கடினமான முடிவு, ஆனால் என்னால் தவிர்க்க முடியவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். படம் குறித்த அறிவிப்பு வெளியாகிய சில நாட்களிலேயே இயக்குனர் அந்த படத்தில் இருந்து விலகுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அதுவும் ரஜினி கமல் இணையும் படத்திலிருந்து பிரபல இயக்குனரான சுந்தர் சி இந்த முடிவை எடுத்து இருப்பது சினிமா துறையையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. மேலும் சுந்தர் சி தன்னுடைய அறிக்கையில் ரஜினி கமல் ஆகியோருடன் இணைந்து பணியாற்றுவது என் வாழ்நாள் கனவு, ஆனால் இந்த கனவு தற்போது பலிக்காமல் போய்விட்டது என்று உணர்ச்சி பூர்வமாக தெரிவித்திருக்கிறார் சுந்தர் சி. அத்துடன் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் ரசிகர்களிடம் அவர் மன்னிப்பும் கேட்டுள்ளார். அடுத்ததாக இந்த படத்தை யார் இயக்குவார் என்பது தெரியவில்லை. விரைவில் தயாரிப்பு நிறுவனம் புதிய இயக்குனர் பற்றிய அறிவிப்பை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2027 பொங்கலுக்கு இத்திரைப்படம் வெளியாக திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் சுந்தர் சியின் இந்த முடிவு பட வெளியீட்டை தள்ளி போடும் என்று கூறப்படுகிறது. ரஜினி 174 திரைப்படத்தில் இருந்து சுந்தர் சி வெளியேறியதற்கான காரணம் குறித்த தகவல் வெளியாகி உள்ளது. ரஜினிக்கு ஒரு ஜாலியான பேய் கதையை சுந்தர் சி கூறியுள்ளாராம். அந்த கதை பிடித்து போக ரஜினி திரைக்கதையில் சில மாற்றங்களை செய்ய சொல்லியிருக்கிறாராம். மாற்றங்களை செய்தாலும் அடிக்கடி கரெக்ஷன் சொன்னதால் கடுப்பான சுந்தர் சி யாரிடமும் சொல்லாமல் படத்தில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்து விட்டாராம்.